வந்து டே 12 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த 3வது ப்ரோமோல வந்து பார்வதி வந்து கலையரசன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனிதர்கிட்ட இந்த உலகத்திலேயே புத்திசாலியான அழகான பெருமைக்குரிய திராவிட சித்தாந்தத்தை தலைமையில் தூக்கி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற அப்புறம் என்ன சொல்கிறது பர்ஃபார்மன்ஸ் புலி அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜீவன் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்வதி. அந்த பார்வதி அப்படிங்கிற ஜீவன் வந்து மற்றவங்களை பற்றி ஒரு குறை சொல்லுகின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. நான் பார்த்து வியந்து போயிருக்கேன். உலகத்தில் பார்வதி மாதிரியான ஒரு புத்திசாலியான அதே மாதிரி பார்வதி மாதிரியான தெளிவான ஒரு மனுஷியை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க முடியாது அப்படிங்கிறது இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய திவாகர் அப்படிங்கிற மனுஷங்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு கண்டென்ட் உருவ முடியுமோ அந்த அளவுக்கு கண்டென்ட் உருவிட்டு திவாகர் பயங்கரமாக நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி என்னமோ நடிக்காத மாதிரியும் திவாகர் மட்டும் தான் நடிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் இல்லை உள்ளுக்குள்ள இருக்க எல்லாருமே பெரிய புலவாளிகள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 13 ஜோக்கரான எப்படி மாப்பிள்ள அடிக்கிறது அப்படின்னு வந்து டக்லஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பருத்திவரம் படத்தில் ஒரு டைலாக் பேசும். அந்த மாதிரி இங்கே இருக்கிற 13 ஜோக்கர் கிடையாது, 13 பைத்தியம். அது எந்த பைத்தியம் வந்து ஓரளவுக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லி வந்து தான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்களே வந்து ஏண்டா பிங்கி பாங்கி போட்டு தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டே போட்டுருக்குறாங்க. இல்லை பார்வதி வந்து தன்னை ஒரு புத்திசாலியாக நம்பிக்கிட்டு தான் எல்லா ப்ரோக்ராம்லையும் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து சர்வேவர் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் வந்து இப்படி தான் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாத்த பற்றியும் பேசும் போல. பார்வதி எப்படின்னா நம்ம ஊரில் இப்போ கிராமத்து பக்கத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையும் வந்து ஒரு சின்ன முச்சந்தி இருக்கும். 3 ரோடு போகிற மாதிரி ஒரு முச்சந்தி இருக்குது. அந்த முச்சந்தியில் உட்காந்துக்கிட்டு போகிற வரவன்லாம் உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு குரூப்பில் உட்காந்துட்டு பேச வேண்டியது. அவன் என்ன தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரி பற்றி உனக்கு என்ன தெரியுமா, அவள் என்ன பண்ணா தெரியுமா, அவள் இதை செஞ்சுட்டா தெரியுமான்னு சொல்லி மாற்றி பேசிட்டு இருக்கிற கேரக்டர் தான் பார்வதி. பார்வதிக்கு இது ரொம்ப ஈஸியாக வருது போல இருக்குது. அதனால் அது பிள்ளை அது அப்படியே கன்டினியூ பண்ணி போயிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இடத்த கொண்டு வந்து நிறுத்தும் தெரியல. நெகட்டிவாக வந்து நிறுத்தினாலும் சரி, இப்போதைக்கு கண்டென்ட் ப்ரோமோ கண்டென்ட் கட் ஆகிற அளவுக்காச்சு பார்வதி கிட்ட கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயமே. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோமோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவும் கமருதீனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது வந்து ஒன்று போய் அண்ணன் கூப்பிட்டதுக்கு நான் செருப்பலி அடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நம்ம வந்து இவங்களை பண்ணுற அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு இவங்க பண்ணுற இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு செருப்பில் அடிச்சிக்கணும் போல இருக்குது. அந்தளவுக்கு தான் இங்கே இருக்கிற பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் எப்படின்னா எல்லாருமே தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியே கொண்டு வந்து காட்டுறதுக்கு அம்புட்டு பயப்படுறாங்க. இப்போ நம்மளே உள்ளே போகிறேன்னு வைங்களேன், யாராவது உள்ளே போகிறோம்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம கேரக்டர் காட்டினா என்னடா பண்ணுவாங்க, மக்கள் என்னடா நம்மளை பற்றி யோசிப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அதையும் தாண்டி நம்மக்கிட்ட பாசிட்டிவாக சில விஷயம் இருக்குல்ல, இது நம்ம காட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம இப்படி தானே இருக்கோம், ஏன் சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சி பிக் பாஸ்குள்ளே இருந்தவங்க மட்டும் தான் சர்வே பண்ணியிருக்கிறாங்க ஓரளவுக்கு. இப்போது போன சீசன் உதாரணத்துக்கலாம் முத்துக்குமாராக இருக்கட்டும் இல்லை சவுண்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்னென்னா எனக்கு இதான் வரும், நான் இதை தான் திரும்ப பண்ணுவேன், சௌந்தர்யாக்கு தான் வரும், நான் இதை தான் திரும்ப பண்ணுவேன். அந்த பேர் என்ன ராணவன் ஒரு பையன் கூட உள்ள வந்தான், பிஆர் வச்சு தான் உள்ள வந்தேன்னு சொல்லி உள்ளே சொல்லிட்டான். இருந்தாலும் அந்த பையனை சர்வே பண்ணி உள்ளே இருக்க வச்சாங்க. என்ன காரணத்தில் உள்ளே இருக்க வச்சாங்கன்னா அவன் என்ன நினைச்சானோ அதை தான் உள்ளே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டான்ல. அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணுறது இல்லாமல் அடுத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அதை ஒரு குரூப்பு கூட இங்கே வந்து ஒரு குரூப்பாக இல்லை. குரூப்பிசம் அப்படிங்கிறத எப்படி சொல்ல வரேன்னா, ஒட்டுமொத்தமாக அந்த வீடு நல்லா ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இல்லை. திங்க தூங்க அதுக்கப்புறமேட்டு புறம் பேசுறதுல கூட ஒரு பல்ஸ் இல்லாமல் இருக்குது. இந்த ப்ரோமோ கட் பண்ணும்போது கூட கரெக்டாக கட் பண்ண முடியாமல் ஏனோ தானம் தான் எடிட்டர் கட் பண்ணி போட்டிருக்காரு. கலையரசன் பேசுகிற மாதிரி டைலாக் வந்துட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டார். 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இதே போதும் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அந்த லெவலில் தான் ப்ரோமோ கட்டும் இருக்குது, ப்ரோக்ராமும் இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயமா இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பல்ஸ் கொடுங்கடா, ஸ்பைஸியாக கண்டென்ட் கொடுங்கடா அப்படின்னா இந்த பொம்மை டாஸ்க்கெலாம் வந்து ரொம்ப லேட்டாக வர வேண்டியது 40-50 நாள் இல்லை 60-70 நாளில் வர வேண்டிய டாஸ்க்கை கொண்டு வந்து இப்போ போட்டிருக்காங்க. அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிப்பாங்கன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து எடிட்டர் உட்காந்து பார்த்துருக்காங்களே, இதான் 60 கேமரா வச்சு உள்ளே பார்த்துருக்காங்களே, பார்த்துட்டு இருக்கவனுக்கு வெறுப்பாக இருப்பான். என்னடா 60 கேமரா வச்சா கூட இவங்ககிட்ட கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. இவனுங்க லவ் பண்ணவும் சோம்பேத்தனமாக இருக்காங்க, திங்கிறதுக்கு சோம்பேத்தனமாக இருக்காங்க, ஒரு மைக்க மாட்ட சோம்பேத்தனமாக இருக்காங்க. இவங்க என்ன மனநிலையில் வந்திருக்காங்கன்னா, நம்ம வந்து கோவா பக்கத்து இல்லை ஏதாவது வந்து ஏதோ ஒரு வெளியூர் போகிறோன்னு வைங்க, அங்கே பீச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் குரூப்பாக போயிருப்பாங்க. எவனுமே எதை பற்றியும் கவலைப்படாமல் வீட்டில் அந்த ட்ரெஸ்லாம் போட முடியாது. இந்த நார்மல் ட்ரெஸ்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த பீச்சுக்குன்னே ஒரு காஸ்டியூம் போட்டு சுற்றுவாங்களா, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு சும்மா சுற்றிட்டு இருப்பாங்களே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இல்லாமல் அதை பாட்டு மைண்டை வந்து ஒரு பக்கத்து விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மனநிலைக்குள்ளே உள்ள வந்திருக்காங்க. கோவா பீச்சுக்கு போகிற மாதிரி தான் இங்கே வந்து பிக் பாஸுக்கு வந்த மாதிரி வந்திருக்காங்க. ஒருத்தவங்கிட்ட கூட அந்த ஜெயிக்கணுங்கிற அந்த வீரியமோ இல்லை வந்து ஒரு கேம் தான் நம்ம ஆடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வீரியமோ இருக்கிற மாதிரியே தெரியல. போன மாதிரியே உட்காந்துருக்காங்க. நமக்கே வருத்தமாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் எத்தனை பேர் வாய்ப்புக்காக நாய் மாதிரி அழிஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பே வந்து பயன்படுத்த தெரியாமல் திங்கிறது தூங்குறது மட்டுமே சண்டை. நான் ஒரு 3 நாளாக பார்க்காம இருக்கேன், 3 நாளாக வந்து பார்க்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து பார்த்தா 3 நாளும் சோத்துக்கு தான் சண்டை போட்டுருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட சோறுக்கு தான் சண்டை. நான் இதை போட மாட்டேன் அதை போட மாட்டேன். என்னடா உங்களுக்கு மனநிலைன்னே நம்ம புரியவே இல்லை. ஸோ போகட்டும், சரி பார்வதியை மட்டும் வச்சு இப்போதைக்கு பல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் பார்வதி வந்துக்கிட்ட அந்த புள்ள கண்டென்ட் கொடுக்குதுங்க, சண்டை போடுறதுக்கெலாம் சில கண்டென்ட் கொடுக்குதுங்க. இவனுங்க ஈக்குவலாக சண்டை போடுறதுக்கு ஆளே இல்லை.
இந்த சபரிலாம் வந்து ட்ரை பண்ணுறேன், ஆனால் அது வந்து ஒழுங்காக வந்து உட்கார மாட்டேங்குது. சபரி வந்து அது சரியாக வந்து உட்கார மாட்டேங்குது. அது இவங்கெல்லாம் சீரியல்லே பார்த்தனால இவங்க பர்ஃபார்மன்ஸை இவங்க வந்து ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா கூட அதில் வந்து சீரியலோடைய எஃபெக்ட் தான் தெரியுதே தவிர சீரியஸான எஃபெக்ட் தெரிய மாட்டேங்குது. நானும் நிறைய பார்த்தேன். அந்த சீரியஸ் எஃபெக்ட் தெரிகிற சண்டையெல்லாம் வந்து நம்ம கமருதீனுக்கு ஓரளவுக்கு வரும். அவன் கரெக்டாக பார்வதி வந்து டார்கெட் பண்ணால் அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆன மாதிரி கொஞ்சம் ஒரு சர்க்கிள்குள்ளே வந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. திவாகரை கொஞ்சம் ஒதுக்கிட்டு கமருதீனை வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு ஓட்டலாம் அப்படின்னு வந்து ஜாக்லின் போன வாட்டி சீசனில் பண்ணிருந்த ஃபார்முலாவை பார்வதி இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. போக போக தான் தெரியும் இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி. அடுத்த டாஸ்க்லேயாச்சும் ஏதாவது இவங்களுக்கு வந்து நமக்கு ஸ்பைஸியாக பேசுறதுக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தோன்றதை எழுதுங்க. அப்புறம் அடுத்த ப்ரோமோ வரட்டும், லைவில் பார்த்துட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் பேசுவோம். சரியா? நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.